எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் வரப்போகுது. விவசாயிகள் எல்லாம் மனசுல நினைச்சு இந்த பொங்கல் திருநாளை வந்து பேஷா கொண்டாடிடலாம். எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ண போது நாங்க பொங்கலுக்கு வாங்கின பொங்கல் பெட்டி தான். அது ஊர்லால இருந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்துடலாமா? ஏ urla.com சரி, ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊருக்கான சிறப்பான பலகாரங்களை ஒரே பெட்டியில் கொடுக்கறது தான் வந்து urla.com-ஓட ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில் இப்போ பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பொங்கல் பெட்டி தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி அழகா ஒரு லெட்டர். இது ஆக்சுவலா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கான லிஸ்ட். 24 வகையான பலகாரங்கள் இந்த ஒரு பெட்டியில இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற ஆத்தென்டிக் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய பலகாரங்களும் இனிப்பு வகைகளும் இதுல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சக்கரை பொங்கல் செய்யறதுக்கான ஒரு குட்டி கிட்டு, ஒரு குட்டி ஃபேமிலிக்கு தேவையானது இந்த கிட்டுக்குள்ள இருக்கு. urla.com நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க அப்ராட்ல இருந்தா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஊர்லால வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து எக்ஸ்ட்ராடனரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பலகாரமும் ஒரு தனி சிப்லாக் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அதிரசம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிப்லாக் கவர் போட்டு இந்த மாதிரி ஃபாயில்லையும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து பேக்கிங் வரப்பே ரொம்ப கிளீனாக நீட்டாக வந்துச்சு. பக்கா பேக்கிங்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். இது வந்து காரைக்குடி அதிரசம். டெக்ஸ்டர் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக உள்ள அவ்வளோ ஸ்டஃபிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சுமாக இருக்கும் போல. என் பிள்ளைக்கு ஊட்டிவிடும் போல. சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் காரைக்குடி, அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆத்தென்டிக்கா அந்த டேஸ்ட் இருக்கா? அது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வேற மாதிரி அந்த சாப்பிட்ற மாதிரி இருக்கு. தேங்காய் பருப்பி பிடிக்காத ஆளே இருக்காது. அதுவும் வந்து கரூரில் வந்து தேங்காய் பருப்பி ரொம்ப ஃபேமஸ். இந்த நாட்டு சக்கரை தேங்காய் பருப்பி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஷாப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த பாக்ஸில் கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட் நம்ம ரியலாக ஃபீல் பண்ண முடியாது. இது நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? போலி, இது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஊரில் வந்து போலின்னுவாங்க, ஒப்பிட்டுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து தேங்காய் ஒப்பிட்டு. இதை வந்து நாங்கள் தீபாவளி அப்போ எங்கள் பாட்டி வீட்டில் தினைக்கும் நைட்டு வந்து தீபாவளிக்கு முன்னாடி நைட்டு உட்காந்து விடிய சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதுவும் பாருங்க, பூ மாதிரி பிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எந்த ப்ரிசர்வேஷன்ஸும் ஆட் பண்ணல கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரிசர்வேஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக பேக்கெட்டில் வரனால கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கட்டும்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. என்னடா நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என் மனைவி வந்து ஸ்வீட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி அவங்க காரம் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஸ்வீட்டோட கொண்டாடிட்டு அவங்களை காரத்துக்குள்ளே இறக்கிடுவேன். லட்டு பாக்ஸ்ன்னு பார்த்தேன். இந்த லட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக மஞ்சள் கலர் லட்டு, மோத்தி லட்டுலாம் சாப்பிட்ருப்போம். இது வந்து டேட்ஸ் லட்டு, இது வந்து ராகி லட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த ரவா லட்டு எங்கள் அப்பாவோட ஃபேவரெட்டு. இது எங்கள் வந்து பெரியத்தை சொல்லுவாங்க. அவங்க சூப்பராக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தீபாவளி அப்போ உனக்கும் ஃபேவரெட். எனக்கு வந்து பேரிச்சம்பழம் லட்டு தான் பிடிக்கும். ஏன்னா இதான் உடம்புக்கு மிகப்பெரிய சத்து. டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி, எங்க பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி அப்படின்னு பாட்டு கூட தெரியுது. ஸ்ரீவல்லி புத்தூர்னு சொல்ல தெரியலையா? சூப்பரா இருக்கு. இதுல அவங்க ஸ்பூன் குத்தாங்க. அந்த ஸ்பூன் ரோம் அங்கேயே தொலைச்சு லாக் ஆயிடுச்சு போல. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. எதுவுமே வந்து நாங்க இது பண்ணி சொல்லல, ரியலா நம்ம டேஸ்ட், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்ப கனெக்டான ஆந்திரா முறுக்கு. எங்கள் தாத்தா வந்து எனக்கு இதுதான் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கடைசியாக ஒரு பக்கம் ஆந்திரா முறுக்கு வாங்கிட்டு வந்து சரசு சாப்பிடலான்றதுக்குள்ள அந்த டப்பாவில் எல்லாம் காலியாகி போச்சு. நான் கடைங்களெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஆந்திரா முறுக்கு வந்து செக்கச்சவேன்னு இருக்கும். பட் இவங்க வந்து கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல போல, அதனால வந்து கலர் வந்து மைல்டா இருக்கும். இங்க பாருங்க. இங்க திருச்சி கிட்ட இருக்கவங்களுக்கு மணப்பாறை முறுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ருசியா இருக்கும். எந்த தாட்டி நாங்க டிராவல் பண்ண போறப்பையும் மணப்பாறை முறுக்கு வந்து விற்பாங்க. அதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க சவுண்டு கேட்குது பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு ஆத்தென்டிக்கா மணப்பாறைக்கே போய் முறுக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கு. நம்மளால இங்க இருந்து மணப்பாறை முறுக்கு சாப்பிட முடியுமா? நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த முறுக்கு சாப்பிடலாம். பெப்பர் தட்டை முறுக்கு, தட்டை முறுக்கு. ஓகே, என்ன எல்லாம் ரெண்டு நாள்ல இவங்க காலி பண்ணிடுவாங்க. இவங்க சும்மாவே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணாராங்க, 2 daysல அடிச்சு நவுத்திடுவாங்க, நாக் அவுட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டா திரும்பி சாப்பிட மாட்டீங்களா? 2 ஆந்திரா முறுக்கோ இல்ல ஒண்ணுதான். திணை கார்ன் மிக்சர். இது நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்ல, பட் வெரி யம்மி. ஓமப்பொடி. பிரசித்தியா வந்து இந்த போட்டியில இருந்து பிரசித்தியா விலகிட்டா, ஏன்னா அவளால சாப்பிட முடியும். ஓமப்பொடி சூப்பர். கோவில்பட்டி கடலை மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடலை மிட்டாய் இங்க பாருங்க, அந்த கிரன்ச்சினஸ் பாருங்க. டக் முக் டக் முக் ஸ்மெல், இங்கே ஸ்மெல்லுன்ற பாருங்க, சவுண்ட் இங்கே வருது. அவ்வளோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. கை முறுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி கையில் வச்சு இப்படி சுற்றுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னும் அதை பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிட ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இது கை, இது முறுக்கு, இது கை முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நிஜமாக இது கையில் இப்படி 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 சுற்றி சுற்றி போடுற கை முறுக்கு. இது வந்து ஆனியன் தட்டை முறுக்கு. ஓகே, ஆளு பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க, எப்படியோ வாயில கடிச்சு துறக்குறீங்க. டீசெண்டாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றப்ப இன்டீசென்ட் தான். இத்தனையும் சரசை சாப்பிட்டு முடிச்சிருவா 2 நாள்ல. இல்லை, எனக்கு என்ன தெரியுமா வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற கடைக்கு போய் வாங்குறப்ப கூட டக்குன்னு லைட்டாக அந்த இது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி வந்து இவங்க இவ்வளோ க்ரன்ச்சினஸோட அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பொரிச்சு கையில் கொடுத்த மாதிரி இருக்குது. சூப்பர், எக்ஸலன்ட், ஆர்டர்ஸ். பொங்கல் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாசி பருப்பு, இதில் வந்து வெல்லம் இருக்குது, தூள் வெல்லமாகவே கொடுத்துருக்குறாங்க நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இதை விட இந்த இது இருக்குல்ல இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இப்படி இப்படி செய்யுங்கன்னு ஸ்டெப்ஸ் போட்டு இப்போ உங்களுக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. ஆமாம், அரிசி. ஸோ பொங்கல் கிட்டில் எல்லாமே கவர் ஆயிருக்குல்ல. இதில் வந்து இந்த சட்டியில் தான் பொங்கல் வைக்க தவளை. தவளை, திஸ் இஸ் கால் தவளை, நாட் திஸ் ஃப்ராக் தவளை, திஸ் இஸ் தவளை. இதில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். ஆமாம், இதில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம பொங்கல் பானைக்கு பட்டை அடிக்க போகிறோம். அப்படி சவுண்டோட தேவையில்லையா? அதோட தேவையில்லை, கோயிலுக்கு வச்சா. ஓகே, இப்போ வந்து பொங்கல் வந்து நான் இது வரைக்கும் வச்சதே இல்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் எவர் பொங்கல். ஐ ஆம் டூயிங் பை மை செல்ஃப். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து பாசி பருப்பு இருக்கு. எக்ஸாக்டா அதோட இது இருக்கு, அளந்து வச்சிருக்கேன். சீதமா இருக்கு. தண்ணி கொச்சோனே தூக்கி போடுமா? அதுலயா
அம்மியில அரிசி ஊற வைக்கலாமா? இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம போடுறோம், தண்ணி கொதிச்சுட்டு. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கணும், அப்புறம் தான் பொங்கலோ பொங்கல் சொல்லணும். பொங்கலோ பொங்கல். வெள்ளத்தை கூட நுணுக்கியே கொடுத்துட்டாங்க, நம்ம நுணுக்கிற வேலை கூட இல்லை. கபாடி இல்லை, கலர் கொட்டினா போதும். அளவு தெரியல, இனிப்பு அதிகம் இனிப்பு கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. வடிகரண்டினா இருங்க, இது முதல் கரைக்கணும்ல. அழுவாட்டாயிட்டா தெரியுதா? ஊத்துவா. பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவங்க கொடுத்தது அப்படியே போட்டாலே போதும், வேற எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸும் கிடையாது. ஆமா, நெய் மட்டும் நம்ம போடுவோம். கம கமனு நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச சக்கரை பொங்கல் என்னாலே நம்ப முடியல. எனக்குள்ள இவ்வளோ தேவைகள் விழுந்துருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ உங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன். இல்ல பாருங்க, சாரா கூப்பன் கோட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா 15% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது. urla.com பர்ச்சேஸ் பண்ணப்போ. அதுக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பராக உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை போட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்ஸ் குக்கிங் வீடியோஸில் வரப்போகுது. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா டாடா.